ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜெனியஸ் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கொலாஜ் ரெடி பண்ணுறது. பொதுவாக மேக்ஸிமம் ஒரு 10 ஃபோட்டோ வச்சு தான் ஒரு கொலாஜ் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் அன்லிமிட்டெடு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி கொலாஜ் ரெடி பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ரெடி பண்ணலாம். ஸோ அது என்ன ஆப்பு, அதை எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் சொன்ன அப்ளிகேஷன் பேர் இதுதான். ஸோ நான் சொன்ன அப்ளிகேஷன் இதுதான், ஃபோட்டோ கொலேஜ் மேக்கர். ஸோ இது வந்து அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன மாதிரியான ஷேப்லாம் வைக்கலான்னு பாருங்கள். அதில் வந்து இந்த லவ் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவ் ஷேப் மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸை பாருங்கள், நோ லிமிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் வந்து இதுக்கு லிமிட்டே கிடையாது. நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் 50, 100, 500 எவ்வளோ ஃபோட்டோஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இங்கே நான் மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், இது ஒரு ஷேப்பு, இதில் ஒரு ஷேப்பு, இது ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப் இருக்குது. நம்ம ஃபைனலாக எந்த ஷேப் நம்ம இது பண்ணியிருக்கோமோ, நம்ம வந்து ப்ரோ வெர்ஷனை பொறுத்தவரையே கொஞ்சம் ஹையாக நம்ம வந்து ஹெச்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 1K குவாலிட்டியில் இருக்கிறது வந்து நமக்கு ஃப்ரீ, 3K 6K குவாலிட்டியில் இருக்கிறது வந்து நம்ம பெய்டு பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ரெண்டும் நமக்கு அதுவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி இருக்குங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஷேப் இருக்குங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஷேப்பாக நம்ம வச்சு பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கும். ஸோ அளவு கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 50 ஃபோட்டோ வைக்க போகிறீங்க, 100 ஃபோட்டோ வைக்க போகிறீங்கன்னா முதல்ல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும் அந்த ஃபோட்டோஸை. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஃபோட்டோஸ்லாம் என்ன ஃபோட்டோஸை நான் வந்து கொலாஜ் வந்து வைக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஆல்ரெடி ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். இந்த கொலாஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் கொலாஜில் போய் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் தான் வைக்கணும்னு நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணதுனால நான் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எல்லாமே நான் ஃபோட்டோஸ் எல்லாமே முன்னாடியே நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தது தான். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபோட்டோஸை மட்டும் கொஞ்சம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு காமிக்கும். ஸோ இதுதான் நான் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸு. எல்லாமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து நான் மேக்ஸிமம் ஒரு 20க்குள்ளே தான் ஃபோட்டோஸ் இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 50 ஃபோட்டோ வைக்கிங்க, 500 ஃபோட்டோ வைக்கிங்கன்னா கூட அதை திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எனக்கு ஃபோட்டோ நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நான் அதிகமாக வச்சேன்னா அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கம்மியாக வச்சதுனால வந்த ஃபோட்டோவே திரும்ப இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பு பாருங்கள், டிஃபால்ட்டாக அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இதே கொஞ்சம் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம வேறு ஃபோட்டோஸை கொஞ்சம் மாற்றணும்னா ஷேப்புன்னு இருக்குது. அந்த இதில் பார்த்தோம்னா ஷேப் கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஹார்ட்டில் இது ஒரு ஷேப்பு. ஒரு சிலது ஆடு பார்த்துட்டு நம்ம அதில் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆடு பார்த்துட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு நம்ம அதை ஆடை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஷேப்பு, 2 கையை சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது லவ்ன்னு இருக்கும், இது ரிங் இருக்கும். ஸோ இது ஒரு ஷேப்பு. இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, டிஃப்ரெண்ட்டான ஷேப் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து ஃபைனலாக அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஷேப்பு. மண்டவோட மாதிரி இருக்குது, சீல்டு மாதிரி ஒன்று இருக்குது, சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக தெரியாது, இதில் ஃபேஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸில் நம்ம ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி இது பண்ணலாம். அதே மாதிரி ட்ரீ இருக்குது பாருங்கள். ட்ரீமில் வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து
ஒரு சைல்டு அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கா, அந்த எல்லாத்துலேயுமே அந்த லெட்டர்ஸில் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ஷேப்பு. ஸோ நமக்கு இந்த மாதிரி நிறைய அதில் ஷேப் இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப் வந்து பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஏதாவது ஆடு பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சில கண்ட்ரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியா ஷேப் ஃபுல்லாக நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கண்ட்ரிஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவோட ஷேப் இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்கா ஷேப் வச்சிங்கன்னா இது ஸ்ரீலங்கா ஷேப் வைக்கலாம். வேர்ல்டு ஷேப் இருக்குது, ஆனால் ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும், வேர்ல்டு ஷேப்பு. சரி, நான் இதில் ஒன்று காமிச்சது அந்த ஹார்ட்டு, அது நல்லா இருந்துச்சு. அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஹார்ட்லேயே பாருங்கள் 3 இருக்குது இந்த மாடல். ஒன்று, 2வது, அதுக்கப்புறம் 3வது. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லாயிருக்கு. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணியாச்சுன்னா டிக் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், ஃபோட்டோஸ் எதுவும் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணோம், அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணணும், ஃபோட்டோஸை வந்து மேலே இருக்கிற ஃபோட்டோ கீழே மாற்றணும், கீழே இருக்கிற ஃபோட்டோ மேலே மாற்றணும் அப்படின்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் ஸ்வாப்பை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணால் எந்த இடத்துல நான் ஸ்வாப் பண்ணணுமோ ஜஸ்ட் எனக்கு இதை வச்சா போதும், எனக்கு ஸ்வாப் ஆகிடும் ஃபோட்டோஸு. இங்கே டிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இங்கே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண நம்ம ஃபோட்டோஸோட சைஸு அந்த ஸ்பேஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் சைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோட்டோஸோட சைஸ் இது பண்ணுறது. அதேமாதிரி ஸ்பேஸ், ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அந்த இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், மெயினாக இந்த பேக்ரவுண்டு இருக்குது. இந்த பேக்ரவுண்டு வந்து என்ன கலரில் கொடுக்க போகிறீங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டில் நான் இது எதுவுமே இது பண்ணலை. இப்போ நம்ம ஏதாவது ஸ்பெஷலாக பேக்ரவுண்ட் எனக்கு கலர் வேணும்னா இந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டு கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கலர்ஸை சூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒயிட்லேயே இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ரெட்டு கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ரெட்டில் காமிக்கும். எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த எங்கே நீங்கள் ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட போகிறீங்க, இன்ஸ்டாவில் போஸ்ட் போட போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் வச்சுக்கணும். ஃபேஸ்புக்கில் போட போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸு. இல்லை A4 சைஸ் அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா A4ல் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இந்த மாதிரி சைஸு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சைஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் கவரில் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் கவரில் இது பண்ணலாம். கவர் பேஜ் இருக்குது. இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வைக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு அந்த இது இருக்குது, அந்த ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு அந்த ரீல்ஸ் போடுற அந்த அளவு. இப்போ நான் ஸ்டோரி போடணும் அப்படின்னா ஸ்டோரி போடுறதுக்கு அந்த அளவு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபைனலாக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணுற ஆப்ஷனு, இதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி காமிக்க 3 ஆப்ஷன். அதில் ஹை குவாலிட்டி, அல்ட்ரா ஹை குவாலிட்டி இருக்குது. ஹை குவாலிட்டிங்கிறது 3K குவாலிட்டியில் இருக்கும். அல்ட்ரா ஹைங்கிறது 6K குவாலிட்டியில் இருக்குது. நமக்கு இந்த 1000Kங்கிறதே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு வெர்ஷன் தான். இதுவே நல்லா இருக்குது. நான் இதிலே சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த 2 வெர்ஷனுமே நம்ம ரூபா பே பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா சேவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஆப்பை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ரேட்டிங் கேட்கும், நான் அதை பிறகு கொடுத்துக்கிறேன் ரேட்டிங்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த அப்ளிகேஷனை வந்து இதை நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா அப்படியே இது மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏகப்பட்ட ஃபோட்டோஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் மெமரிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.